மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே முறைகேட்டில் ஈடுபட்ட ஊராட்சி பணித்தள பொறுப்பாளர்கள் 3 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேக்கிழார்பட்டி ஊராட்சியில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் வருகை பதிவில் பணம் முறைகேடு நடைபெற்றதை அடுத்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். முறைகேடு தொடர்பாக விரிவான செய்தி வெளியிட்ட தமிழ் ஜனம் தொலைக்காட்சியை எதிரொலியால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் முதல் பொறுப்பாளர்கள் வரை விசாரணை மேற்கொண்ட ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேக்கிழார்பட்டி அந்த ஊராட்சி 3 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடாக பணங்களை முறையீடு செய்திருப்பதாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் நம்ம சிறப்பு செய்தி தொகுப்பாக ஒளிபரப்பு செய்திருந்தோம். தமிழ் ஜனம் செய்தி எதிரொலி காரணமாக 100 நாள் வேலை திட்டத்தில் 19 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்தது தொடர்பாக அந்த உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய அந்த மேக்கிழார்பட்டி ஊராட்சி செயலாளர் உட்பட 2 பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பணித்தள பொறுப்பாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கொடுத்த அந்த செய்தி குறிப்பு அந்த கடிதத்தில் பார்த்தோம் என்றால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த முறைகேடு நடந்திருப்பதாகவும் அப்படின்ற இந்த விஷயத்தை அவர் அந்த கடிதத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாரு. ஆனா இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை தப்பிக்க வைக்க இது போன்ற நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இடமாற்றம் போதாது, அந்த முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை தேவை என அந்த பொதுமக்கள் கோரிக்கை என்பதை முன்வைத்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேக்கிழார்பட்டி ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அந்த பணிக்கு வராத அந்த பயனாளர்களை செல்போன்களில் வீடியோவாக எடுத்து அந்த கருவிலி அந்த வருகை பதிவேடு என்பது மத்திய அரசு திட்டத்தில் அதிக முறைகேடுகள் நடப்பதாக அதனை கட்டுப்படுத்தவே இந்த கருவிலி புகைப்படம் இந்த பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அந்த உத்தரவை கொண்டு வந்திருந்தது. ஆனால் அதிலும் இவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உட்படுத்தி இவர்கள் முறைகளில் ஈடுபடும் வகையில் செல்போன்களில் அது எடுக்கப்பட்ட அந்த வீடியோக்களை அந்த ஆப்பில் காமித்து அதில் பணிக்கு வராதவர்களினுடைய புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து இதுவரை 19 லட்சம் ரூபாய் அரசு பணம் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் அந்த புகார் மனு என்பதை அளித்திருந்தார்கள். இது தொடர்பாக நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேரடியாக அந்த பகுதிக்கும் நேரடியாக சென்று அங்கே கள ஆய்வுகளும் மேற்கொண்டு இதனை சிறப்பு செய்தி தொகுப்பாக ஒளிபரப்பு செய்தது. அதன் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் துறை ரீதியான விசாரணையில் முறைகேடு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஊராட்சி செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் தொழில்நுட்பம் கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் புதிய நடைமுறை என்ற காரணத்தினாலே இந்த தவறுகள் நடந்துள்ளது என அதிகாரிகள் கொடுத்த விளக்கம் என்பது மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை தப்பிக்க வைக்க அதிகாரிகள் முயல்வதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். முறைகேடு உறுதியானதன் காரணமாக 3 பணித்தள பொறுப்பாளர்களை பணியிலிருந்து நீக்கம் செய்து அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த முறைகேட்டில் மூளையாக செயல்பட்ட மேக்கிழார்பட்டி ஊராட்சி செயலர் மற்றும் 100 நாள் வேலை உசிலம்பட்டி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இருவர் வேறு பகுதியில் பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த முறைகேடு செய்யப்பட்டது தொடர்பாக 17,880 ரூபாய் அந்த பணத்தையும் அவர்களிடம் வசூல் செய்யப்பட்டு அரசு கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. மேக்கிழார்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட முறைகேடு உரிய விசாரணை செய்து முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை அந்த குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுதியிருக்கிறது. குறிப்பாக இதனை செய்தி தொகுப்பாக வெளியிட்ட தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் கிராம மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த புகாரை உரிய விசாரணை செய்து முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளையும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.